ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு டெம்பிள் வீலாக் பார்க்க போகிறோம். காஞ்சிபுரத்தில் இருக்க காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு 4 o'clock அப்படி போனோம் நாங்கள். கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. அப்போ தான் கோயில் க்ளோஸில் இருந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் அங்கே கிளைமேட் வந்து கொஞ்சம் மூடியாக இருந்துச்சு. இப்படி தான் இருக்கும் அந்த என்ட்ரன்ஸ் கோபுரம். பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ, ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும் பெருசாக. அம்மன் கூட வந்து சங்கராச்சாரியார் எல்லோரும் இருக்கிற மாதிரி ஒரு கலந்த ஒரு ஃபோட்டோ இருக்கும். இப்படி ஒரு கோபுரம் இருக்கும். சுற்றி நல்ல கூட்டமாக வந்துருச்சு. நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்திருக்கேன். இதெல்லாம் வீடியோ வேணால் உள்ளே எடுக்கக்கூடாது கருவறையில், அதுக்காக. கோயில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு சுற்றி பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு கோபுரம். நல்லா சூப்பராக தரிசனம் கிடச்சிச்சு எங்களுக்கு. நல்லபடியாக நாங்கள் வந்து அம்மனை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கோயில் உள்ளே வந்து விளக்கேற்றுறதுக்கு இந்த இடத்துல தான் நம்ம வந்து விளக்கேற்றணும். ஸோ இங்கே வந்து நம்ம சாமி நல்லா கும்பிட்டுட்டு ஆப்போசிட்டில் விளக்கேற்றுற இடம், சூடாக ஏற்றுற இடம்லாம் இருக்குது. ஸோ இங்கே தான் ஏற்றணும். அந்த ஒரு இடத்துல தான் நம்ம ஏற்றணும். வேறு எங்கேயும் ஏற்றக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல ஏற்றுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனோடு அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே தான் நம்ம ஏற்றணும். விளக்கேற்றுறதுக்கு, கற்பூரம் ஏற்றுறதுக்கெலாம். இப்போ நான் வந்து விளக்கேற்றிட்டு நல்லபடியாக சாமியை வேண்டிக்கிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து புத்தூர்லேருந்து போனோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஆச்சு. நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா 1 hour 1.5 hours வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் கோயிலுக்கு போயிட்டு. நாங்கள் ஈவினிங்காக போனதுனால அந்தளவுக்கு எங்களுக்கு ரஷ் இல்லை. கரெக்டாக ஓப்பனிங் டைமில் போனோம், ஈவினிங் டைமில். ஸோ வந்து ஒரு 3:30 அப்படிலாம் லைனில் போய் நின்றுட்டோம். 4 o'clock வந்து சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக வந்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு சாமி பார்த்துட்டு வரப்போ. இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து 1 day வீலாக் இப்படி தான் இருந்துச்சு. காஞ்சிபுரத்தில் இருந்த அந்த காமாட்சி டெம்பிளை பார்த்துட்டு வந்தப்போ ரொம்ப சூப்பராக, ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுக்கிறேன். அங்கேயே வந்து நிறைய சின்ன சின்ன கோயிலெலாம் இருக்கும் காஞ்சிபுரத்தில். நீங்கள் ஒரு நாள் பிளான் பண்ணிட்டு 1 day ஃபுல்லாக கூட போயிட்டு வரலாம். அந்த மாதிரி நல்லாயிருக்கும் கோவில் போயிட்டு வந்தால். இப்படி தான் இருக்கும் இந்த காமாட்சி அம்மன் டெம்பிள் ஃபுல்லாக. ரொம்ப சுற்றி நல்லா க்ளீனாக நிறைய செடி அந்த மாதிரிலாம் இருக்கும். சுற்றி நல்லா இருக்கும். காற்று வசதியோடு நல்லாயிருக்கும். இந்த குளத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இந்த மாதிரிலாம் நல்லா அலங்கரிச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். பார்க்கும் போதே நல்லா அழகாக இருந்துச்சு. நம்ம குழந்தைங்க எல்லாம் பெரியவங்களோட போயிட்டு வரப்போ நல்லா ஒரு டிவோஷனல் ட்ரிப்பாகவும் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய விளையாட்டு ஜாமான் அதெல்லாமே விற்றுட்டு இருந்துச்சு. ஃபுட்டும் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ஒரு கோல்டன் இதில் காட்டியிருக்க மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அம்மன் நல்லா ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபுட்டு இதெல்லாமே நிறையா கிடைக்கும். பால், டீ, காஃபி எல்லா ஒரு ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ரெஸ்ட் ரூம் கூட சைடில் இருந்துச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இங்கேயே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஆரோ வாட்டர் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி கூட இருந்துச்சு. அங்கங்கே நீங்கள் வந்து நம்ம உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம். ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு எங்களுக்கு சூப்பராக போச்சு சாட்டர்டே. ஸோ வீக்கெண்டில் போனால் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். ஈவினிங் டைமில் நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறப்போ ஓப்பனிங் டைமில் போனனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டே போயிட்டனால அதனால் ஒரு 1/2 hour சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். இதே நீங்கள் பீக் ஹவர்ஸில் போனீங்கன்னா ஒரு 1 hour 2 hours கூட ஆகும். நாங்கள் வந்து ஃப்ரீ க்யூவில் தான் போனோம். டிக்கெட் எதுவும் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு போகல. அதில் போகிறப்ப எங்களால் 1/2 hour பார்த்துட்டு வந்துட முடிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி போகிறப்ப பிளான் பண்ணிட்டு போங்க. மார்னிங் டைமில் அந்த மாதிரி கரெக்டாக ஓப்பனிங் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக சீக்கிரம் சாமியை பார்த்துட்டு வரலாம். நல்லா ஒரு பிரசாந்தமாக நல்லா நிம்மதியாக பார்த்துட்டு வரலாம். சாமி கும்பிட்டுட்டு கூட வர முடியும். ரஷ்ஷாக பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா சாமியை கும்பிட்டுட்டு வரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.